ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்களேன். பி தங்கமணிங்க. தங்கமணி ஐயா, எந்த ஊருங்க? சி புதூருங்க. சி புதூர் அப்படின்னா இங்கே நம்ம பி அகராகரம் முனியப்பம் கோயில் அப்படி கோணங்கிலி பஞ்சாயத்து. கோணங்கிலி முனியப்பம் கோயில் சொன்னாதான் சுற்று வட்டாரம் தெரியும். கோணங்கிலி முனியப்பம் கோயில் பஞ்சாயத்து. நல்லது. என்ன பண்றீங்க? இப்போது விவசாயி. முன்னோர் தொட்டு தொடங்கி வந்த கலையை நாங்கள் செய்து வருகிறோம். ஏறத்தாழ 45 வருட காலமாக நாடகம் நடத்தி கொண்டு இருக்கோம். நாடகம் நடத்துறீங்க? ஆமாங்க ஐயா. சரி, நாடகத்தை பத்தி நம்ம பேசுவோம். விவசாயம்லாம் இப்ப எப்படி இருக்கு? விவசாயம்லாம் தண்ணி இல்லாத பற்றாக்குறை இருக்கு. இப்ப மழை ஓரளவுக்கு பரவாயில்லைங்களா? சுமார் மழைங்க. சுமார் மழை மழை இல்ல. இந்த மழை ஒன்றும் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கு இல்ல. எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. வந்தாதான் உண்டு. இல்லைன்னா அது இன்னும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆமாங்க. ஏதோ கோடை உழவு காய்ச்சும் ஆச்சா? உழவு இன்னும் ஓட்டலைங்க. கொஞ்சம் ஈரமாக்கு நிறுத்தி வச்சிருக்கீங்க. சரி, என்ன போடுவீங்க அப்படி இருந்தா? மஞ்சள் போடுவோங்க ஐயா. அப்புறம் ராகி, நெல், தக்காளி, அவ்வளோதான். சரி, விவசாயமெல்லாம் இப்போ எங்கே கொண்டு போய் அதெல்லாம் இப்போ தக்காளி இந்த மாதிரிலாம்? தக்காளி எல்லாம் நம்ம ஊர்லேயே எடுத்துக்கிறாங்க ஐயா. சரி, மார்க்கெட்லேயே. மஞ்சள் போட்டோம்னா இது ஈரோடு போயிட்டு வரணுங்க. ஈரோடு போவீங்க மார்க்கெட்டு? மஞ்சள் மார்க்கெட்டு. ஆமாங்க ஐயா. மஞ்சள் இப்போ சமீபத்தில் எப்போ போனது உண்டு? சமீபத்தில் இங்கேயே கொடுத்துட்டேங்க இந்த வருஷம். சரி. முன்னாடி அங்கே போயிட்டு 6000 ரூபாய் கொடுத்துட்டு வந்தோம் போன வருஷம். சரி. இன்ற 16,500 ரூபாய் கொடுத்துருக்கோம். குவிண்டால் 16,500. பரவாயில்ல. அங்குக்கும் இங்குக்கும் ரேட்டு பரவாயில்லைங்க. ரேட்டு இதை விட ஒரு 2 ரூபா கூடுதல் அங்கே விற்குது. அங்கே எங்களுக்கு அங்கே போனால் வண்டி வாடகை, அந்த பிடிப்பணம், போக்குவரத்து செலவு, அந்த பிடிப்பணம் எல்லாம் போக எங்களுக்கு இதே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. சரி, இங்கே இருக்கிறத முடிச்சுட்டா அவங்க பிரச்சனை. அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம கை மேலே காசு எண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதோட சிசு வாழை போட்டிருக்கோம். இது வாழை போட்டிருக்கிறோம் ஒரு 1.5 ஏக்கரை. என்னங்க வாழை போட்டிருக்கிறோம்? வாழை சிசு வாழை இல்லை, அது சின்ன பழம் விடுது. ஏலைக்கு போட்டிருக்குங்க. இன்னும் அறுவடை வரல. ஃபர்ஸ்ட் டைம் புது முயற்சி எடுத்துறீங்க. தண்ணி அந்த பச்சை வாழை போட்டிருந்தாங்க. சரி, 8 அடி வாழை. இப்ப புது முயற்சியா சிசு வாழை இதுதான் ஏலைக்கு போட்டிருக்கீங்க. ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி போதுமான அளவு இருக்கு? தண்ணி வாழை என்ன தண்ணி ஜாஸ்தியா தேவைப்படுமே. போர்ல வர தண்ணி வாழைக்கு மட்டும் சரியா இருக்கு. 10 வயசாயும் பண்ண முடியாது. அதனால அப்படி ஒரு மேனேஜ் பண்றீங்க. ஆமா. சரி. வீட்டுல எல்லாமே வீட்டுல குழந்தை, குட்டி பசங்க, 3 பசங்க. வீட்டுல எல்லாம் சவிக்கும், சந்தோஷம், எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குங்க. நாம இப்போ உங்களுடைய அந்த நாடக கலை, அந்த தெருக்கூத்து பத்தி பேசுவோம். சரிங்க ஐயா. என்ன உங்களுடைய குழு பேர் என்ன? என்னுடைய குழு பேர் எம்ஜிஆர் கலைக்குழு நாடகம் மன்றம். எம்ஜிஆர் கலைக்குழு நாடகம் மன்றம். எப்போ தொடங்கப்பட்டது? 45 ஆண்டுக்கு முன்னே தொடங்கப்பட்டது. 45 வருஷம் ஆகுது. ஆமாங்க. யாரு எல்லாம் தொடங்கினது? போல்நாய்க்குமிட்டி வாத்தியார் முதல்ல சம்பூர்ண ராமாயணன்ட்டு ஒரு வாத்தியார். சரிங்க. அவரும் இல்லை. அதுக்கு பின்னால குப்செட்டிப்பிட்டி மாறின்ட்டு ஒரு வாத்தியார். சரிங்க. அவரும் இல்லை. அதுக்கு பின்னால மாக்கனூர்ல இருந்து ஒரு வாத்தியார். அவரும் இல்லை. எல்லாம் மறைஞ்சிட்டாங்க. அப்புறம் இதுல நல்லமல்லிக்கு அந்த லலிகம் அங்கிருந்து ஒரு வாத்தியார். அவர் ஒருத்தர் இருக்காரு. இப்போ இருக்கிறாரு. வழிகாட்டுறாரு. இப்போ நீங்க 45 வருஷம்னா அப்பெல்லாம் என்ன மாதிரி நாடகத்துல நீங்க? அன்னைக்கு நாடகம் சம்பூர்ண ராமாயணத்துல சாதாரண வேடம் எனக்கு. சரிங்க. லட்சுமணன் ஒரு ஆக்ட் கொடுத்தாங்க. நாடகம் நடத்தினோம். அப்புறம் மேல்பட்டு அந்த ராமாயணத்தவே கொஞ்ச நாள் அந்த பின்னால 80,000 செலவு பண்ணோம். 40 வருஷத்துக்கு முன்னே 80,000 செலவு பண்ணி ராவணாண்ணம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ராவணாண்ணம். அதுல இருந்து பூராமே வெள்ள பாட்டி ஆடுறோம். எல்லா நாடகத்துமே வில்லன் தான். ஆமா. அந்த கெட்டப் ராம எல்லா ஆக்டும் வில்ல ஆடிட்டான். ஏதோ ஆண்டவன் கிருபையில நல்லா இருக்கு. நல்ல விஷயங்க. சூரப்பாட்டு போறான். ராவணன், இரணியன், கும்பகாரன், பரதன் கம்ப்ளீட் சூரப்பாட்டு 1000 நாடகத்துக்கு மேல இருக்கும். ஒரு பைசா கூட வாங்காம. எந்தெந்த பகுதியெல்லாம் நீங்க போனதுண்டு? நான் எல்லா பகுதியும் போய் இங்க ஊர் வந்தாலும் இந்த ஆக்ட் ஆடுன்னு ஆடிடுவேன். எந்த கலைக்குழு இருந்தாலும் ஆடிடுவேன். அது என்னுடைய சாமர்த்தியம். ஒரு முக்கியமா தருமபுரியில எங்கெல்லாம் போய்? தருமபுரியில ஆடிக்கிறோம், தடங்கத்துல ஆடி இருக்கிறோம், வெண்ணாமெட்டில ஆடி இருக்கிறோம், சாமிசெட்டிப்பட்டில ஆடி இருக்கிறோம், இன்னும் 2-3 பேர் வட்டாரம் ஆடி இருக்கிறோம். பெண்ணாகரம் போனால் மாங்காரை ஆடிக்கிறோம், மோட்டுப்பட்டி ஆடிக்கிறோம், அந்த குள்ளாத்திரம்பட்டி ஆடி இருக்கிறோம். கலை அப்படின்றது கலையினுடைய வளர்ச்சினால தஞ்சாவூர் போய் தஞ்சை கோயிலில் போய் ஒரு வேஷம் போட்டு ஆடி இருக்கிறோம்.
பெரிய கோயில் பெரிய கோயிலில் ஒரு ஆக்ட் பண்ணி. நம்ம குழுவே போச்சிங்களா இல்லை குழுவில் நான் ஒருத்தர் மட்டும் போனேன். நீங்கள் நம்ம ஊர்லேருந்து நீங்கள் நான் ஒருத்தர் மட்டும். ஆமாம், எம்ஜிஆர் கலை குழுவிலேருந்து நீங்கள் மட்டும் ஒரு ஆள் மட்டும் போனோம். என்ன அங்கே வேஷம் கட்டினது? அங்கே போனதும் ஒரு ஐயர் வேஷம் தான் கட்டினேன். அங்கே எனக்கு முக்கியமான ஆக்ட் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸிங் இல்லை. ட்ரெஸ்ஸிங் இல்லை, சும்மா சாதாரணமாக வாங்கன்னு சொல்லிட்டாரு. நான் போயிட்டேன். அங்கே போனால் அவங்க ட்ரெஸ் எல்லாம் ஒன்று கூட செட் ஆகலை அப்படின்ற போது இங்கே வந்து ஆக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. எப்படினாலும் இந்த குழுவில் ஒரு ஆக்ட் ஆனுன்ட்டு 2 நீரை போட்டு 2 போட்டு ஒரு பட்டையை போட்டு சட்டை முடிஞ்சு ஒரு வேட்டையை சுட்டி கட்டிக்கின்னு அப்படியே ஒரு வேஷத்தை கட்டிட்டீங்க. ஆமாம், ஒரு ஆளுக்கு 5 நிமிஷம் தான். ஒரு நிமிஷம், ஒரு ஆளுக்கு 5 நிமிஷம், 20 திறமையை காமிக்கலாம். ஆமாம், எங்கள் அதுக்குள்ளே 2 வரி பாட்டு போட்டு 2 வேஷம் போட்டு வெளியே வரணும். பாடுறது 2 வரி தான், பேசுறது 2 வேஷம் 2 வரி தான். தருமபுரி மாவட்டத்தில் அந்த எம்ஜிஆர் கலைக்குழு சி புதூர். இந்த தாய் என்றால் தருமபுரி, தாய் என்றால் தாய், தாய் என்றால் தந்தை. இந்த தஞ்சை மண்ணிலிருந்து அடியெடுத்து வச்சு எங்களுக்கு கொடுத்து வைத்ததுக்கு நன்றி. முடிஞ்சு பேசணும். அந்த நேரத்துக்கு பேசணும். ஆமாம், அந்த நேரத்தில் நடிக்கணும். அந்த நேரத்துக்குள்ள அதுக்குள்ளேயே போயிடணும் தானே, எதுவும் பேசக்கூடாது. 5 நிமிஷத்துக்குள்ள நீங்க என்ன சிறப்பாக செய்ய முடியுமோ அதை செய்யணும். அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் பேச. எப்படி ஈடுபாடுங்க இதெல்லாம் உங்களுக்கு? எப்படி ஆர்வம்? ஐயா, கலைத்தொழில வந்து கலையே வேணான்ட்டு வெளியே போயிட்டேன். அதில் வந்து எனக்கு இந்த வாத்தியார் எழுதிங்கிற பாட்டெல்லாம் பிடிக்காது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எழுதிங்கிற பாட்டெல்லாம் பிடிக்கல. அதனால எனக்கு கலைத்தொழிலே வேணான்ட்டு போயிட்டேன். அப்புறம் போனால் எங்கள் அண்ணார் தான் மேனேஜ்மெண்ட், பாண்டுரங்கன்றவர் அப்போ மேனேஜ்மெண்ட். சரிங்க. இன்னும் போது எங்கள் அண்ணன் தம்பி இல்லாமல் ஒரு நாடகம் மேனேஜ்மெண்ட் நடக்கிறது முடியாது அப்படின்ட்டாங்க. சரி, அப்புறம் குழுவில் வந்து சேர்ந்து எனக்கு சாதாரண ஒரு கதாநாயகன் கொடுத்தா. அப்படி பிரத்யேக மன்னன்ட்டு ஒரு ஆக்ட் கொடுத்தா. சரிங்க. பிரத்யேக மன்னன் அப்படின்னா சம்பராசுரன் வகையில் பிரத்யேக மன்னன் 3 மணிக்கு அப்படின்ற போது அந்த சம்பராசுரனை கொண்டுட்டு அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு சீன். 3 மணின்னா வெடிய காலம் 3 மணிக்கு, வெளியே மேலே 3 மணிக்கு தான் சீன். நான் வெளியே வரேன். அந்த சூரனை வந்து அந்த பொண்ணை வந்து தூக்கின்னு போகிறேன் பலாத்காரம் பண்ணி. அந்த சூரன் தூக்கின்னு போகும்போது செம்படவங்கிட்ட போட்டு அந்த நான் வந்து மீனவத்தில் பிறந்து மீனை வந்து செம்படம் விற்கிற போது அந்த சூரம் வாங்கி அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து அந்த பொண்ணுகிட்ட வந்து குழம்பு வச்சு கொடுக்கணும், நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சூரம் பேசும்போது காட்சி. அந்த குழந்தையிலேருந்து அந்த மீனை இருக்கிற போது அந்த மீன் இருக்கிற போது குழந்தையா உருவெடுக்கிறேன் அந்த பொண்ணு. அப்ப நாரதர் வந்து சொல்றாரு, இது கிருஷ்ணனுடைய மகன், யாருக்கும் தெரியாதவளத்தான், நாளைக்கு உன்னுக்கே திருமணம் நீயே செஞ்சுக்கலாம், உங்களுக்கு சாமிக்கெல்லாம் வயசு கிடையாது அப்படின்னு நாரதர் சொல்லிடுவாரு. அப்புறம் அந்த பொண்ணு என்னை வளர்த்து ஆளாக்கி ஒரு காவில் வித்தை, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், பல வித்தைகள்லாம் கற்றுக் கொடுத்து யாருக்கும் தெரியாமலே, அரசன் அதாவது அசுரனுக்கு தெரியாமலே வளர்ந்து வரேன். வளர்ந்து வந்த பின்னால அந்த பொண்ணு வாலிபம் வந்துடுது. வாலிபம் வந்து நாரதர் சொல்லிடுறான், இந்த உனக்கு முறையானது தான், நீ போய் காதலிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவான். அவர் வந்து என்னை கேட்குறாரு, ஏம்மா என்னையே வளர்த்த ஆளாகி நான் உன்னையவே கல்யாணம் பண்ணிக்கணும், நாடு என்ன சொல்லும், மக்கள் என்ன சொல்லுவாங்க, இது நீதி இல்லை, நியாயம் இல்லை, இது தர்மம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் பேசினேன். அப்புறம் நாரது வந்து நீனும் ஒரு கிருஷ்ணாவத்தில் பிறந்தவன், இவன் வந்து ஒரு முனிவுருவத்தில் பிறந்தவங்க, அதனால உங்களுக்கெல்லாம் உறவு கிடையாது, அவங்க உண்மையான ஒரு காதல் தான். அப்புறம் அதை காதல் சிற்பாடினேங்கிறபோது அசுரம் வருவாடி. அசுரம் வரும்போது சொல்லுவா, அப்படி இந்த நாட்டில் என்னை தவிர, என் குகையை தவிர இந்த நாட்டில் யாருமே நுழையக்கூடாதுன்னு, நீ எப்படி நுழைஞ்ச அப்படின்ற போது நாங்கள் பாட்டு காட்டி பிடிச்சி நான் பாட்டு பாட வரும்போது அசுரம் வந்து பாடும்போது 2 பேருக்கு தருக்கும்போது சண்டை போட்டு அப்புறம் அந்த ஆளை கொண்டுட்டு அந்த நாட்டை எனக்கு முடி சுற்றி அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன். இது வந்து கதை. இப்போ அந்த காலத்துல எல்லாமே நாடகம், தெருக்கூத்து அப்படின்றது மக்கள் ரொம்ப வரவேற்பு இருந்தது. ஆமா, இப்போ வரவேற்பு. இன்னைக்கு எப்படி இருக்கு? இல்லைங்க, ரொம்ப மோசமா இருக்குங்க. இன்னைக்கு நிலைமை ரொம்ப மோசம். கூத்துன்னா பாக்குறதுக்கு அதில்ல, கூத்துனாலையும் ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அது இல்லாத கூத்தாடுறவங்களும் ரொம்ப கேவலமா பேசுறாங்க. எவ்வளவு நாள் கடைசியா நீங்க போனது? இப்போ நாடகம் ஆடுங்க ஒரு 25 நாளைக்கு முன்னாடி ஹரிச்சந்திரன் நம்ம ஊர்லயே மயானகண்டம் ஹரிச்சந்திரன் புதூர்லயே. சரி, அதாவது அது எதுக்காக ஆடினாங்கன்னா காமன் பண்டிகை போட்டிருந்தோம். காமன் பண்டிகை வந்து எங்க ஊர் காலத்துல காலங்காலமா போட்டு வந்துச்சு. அதனால நாங்களும் 10-20 வருஷமா 30 வருஷமா போட்டுன்னு வந்துட்டோம். ஓரளவுக்கு அது ஒண்ணு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிச்சந்திரா போட்டு வாத்தியார் எங்க ஆறுலேருந்து வாத்தியாரை கூட்டிட்டு வந்து ஒத்தி டைம் வச்சு அப்புறம் நடிச்சுட்டு நான் மயானகண்டம், அதாவது அந்த காட்டில் போய் பணத்தை அதிக்கிறதுலேருந்து கடைசி வரைக்கும் மயானகண்டம். ஆமாம். என்ன ஆக்ட் அதில்? அதான் மயானகண்டத்தில் தான். அதுதான் தோட்டி ஹரிச்சந்திரன் தோட்டி. சரி.
இப்போ வேற என்னெல்லாம் நீங்க வந்து நடிக்கிறதுலையே நாடகத்திலேயே வந்து இவ்வளோ நல்லா இருக்கு, தங்கமணி வந்து இவ்வளோ சூப்பரா நடிக்குவார் இந்த வேஷம் கட்டினா அப்படின்னா என்ன வேஷம் உங்களுக்கு வந்து? எனக்கு எல்லா வேஷமே நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதிகமா நல்லா இருக்குது தோட்டி வேஷம் நல்லா இருக்குதுங்க. தோட்டி அடிச்சு ஏதாச்சும் ஒரு வசனம், அதுல பாட்டு வசனம் பாட்டுங்களா? சிவ சிவா உன் செவடி பணிந்தேன், சிற்றம் பலதனில் ஆட்டிடும் திருமால் ஐவர் தேடிடும், சிவ சிவா உன் செவடி பணிந்தேன், பாவை வீணை தீர்த்த பஞ்சாசரணே, பாவை வீணை தீர்த்த பஞ்சாசரணே, பக்தர்கரில் யாரு பலகதி இதனியே சேரும், சிவ சிவா உன் செவடி பணிந்தேன். வசனம் வசனம் பேசுறீங்களா? சிரித்து முப்புறத்து எரித்து அரக்கர் வாழ்வை அரித்து அடியோர்க்கெல்லாம் அருள்சேரு சிவனரி செல்வா, உன்னை பாடாத நாள் இல்லை, உன் புகழ் பேசாத இடமில்லை, ஆதரிக்க வேண்டும் பரமேசா சிவா. பரமேசா, இந்த மயானத்தில் நான் அழுது துடித்துக் கொண்டிருக்கிறேனே, என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா, என்னை கருணைக்குற யாருமே இல்லையா, காப்பாற்ற சிவா சிவா அப்படின்ட்டு பாட்டு வரும். என்ன வயசுங்க உங்களுக்கு? வயசு எனக்கு 66. 66 வயசு. ஆமா. இப்போ 45 வருஷம்னா ஏறக்குறைய 10-15 வயசுலேருந்து இந்த துறை இல்லை 17 வயசுலேருந்து ஸ்டார்ட், 26 15 16லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஆமாம், 66 நடக்குது, 16லேயும் நாடகம் செட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு ஓரளவுக்கு. இது ஹரிச்சந்திரா வந்து இப்போதான் கற்றுக்கணுங்க. சம்பூர்ண ராமாயணம் எல்லாம் அப்பயே நான் கத்துக்கினது. ஹரிச்சந்திரா அப்பதான் கத்துக்கணும். ராமாயணத்துல என்ன? ராமாயணத்துல ராவணன் இருக்கிறதுல முக்கியமான ஆக்டர் தான். இந்த விண்டல மண்டல என்னவ கண்டமும் நடுங்குவல்ல கொண்டே ராமநேசன், என் திசையோர்களும் எந்த பேர் கட்டால் இடியில் முழக்கமில்லல் திடீர் என தாக்கி பகைவர்களை தூக்கி அவனர்களை போக்கிவதை புரிவேன், கட்டோரு வட்டார 8 சித்திரங்களை ஏற்றாக எட்டி எறிவேன், இந்த ககனமும் புவனமும் 7 லோகமும் அக்கிரமத்து போர் புரிவேன், என்னை எதிர்த்த போர் வீரை தண்டனை இடம்பெறி உடைப்பேன் மண்டைதனை உடைப்பேன். அது ராவணனுக்கு. 10 தலை 20 புஜத்தோடு இந்த தென்லங்காபுரியை ஆண்டு வருகிறேன், எனக்கு நிகர் யாருமே கிடையாது, நான் எப்படி பிறந்தேன், என் தம்பிமார்கள் யார், எத்தனை பேர்கள், என்னுடைய தங்கை யார், முதல் 2வது பிறந்தவன் கும்பகர்ணன், 3வது பிறந்தவன் விஷுன், 4வது என் தங்கை ஒரே நங்கை சூப்ப நங்கை, என்னுடைய மனைவியை மண்டூதிரியமையோடு இந்த தென்லங்காபுரி ஆண்டு வருகிறேன். எப்படி வரம் பெற்றேன் இந்த உலகத்தில், நான் எப்படி வரம் பெற்றேன் தெரியுமா? 10 தலை 20 புஜத்தோடு இருந்த நான் ஒரு தலையை வெட்டினேன், 2 கைகளை வெட்டினேன், அக்னியில் எரிந்தேன், ஈசன் வரவில்லை. 2வது தலையை வெட்டினேன், 2 கையை வெட்டினேன், அப்பொழுதும் ஈசன் வரவில்லை. 3வது தலையை வெட்டினேன், 3வது கையை வெட்டினேன், அப்பொழுதும் ஈசன் வரவில்லை. பிறகு தொடர்ந்து 8வது கையை வெட்டினேன், 8வது தலையை வெட்டினேன், அக்னியில் எரிவிட்டேன், அப்பொழுதும் வரவில்லை. பிறகு யோசனை செய்து பார்த்தேன், 9வது தலை எடுத்தேன், நரம்பை எடுத்தேன், ஈணையாக பூட்டி என்னுடைய காமோதி ராகத்தை பாடி அப்பொழுது ஈசன் தோடினான். அப்பொழுது என்ன வேண்டும் என்று கேட்டான், 4.5 கோடி ஆயிலை வாங்கி இந்த தென்லங்காபுரியை சீரம் சிறப்போடும் 66,000 வீதிகள், அந்த 66,000 வீதிகள் 108 சிவாலயங்களை அமைத்து மிக சிறப்பும் சீரோடும் சிறப்போடும் ஆட்சி புரிந்து வருகிறேன். டாய் காவலன், என் தம்பியை பார்க்க வேண்டும். நல்ல உச்சரிப்பு நல்லா இருக்கு. நல்ல அந்த முன்ன வேகமா பேசுவேன். அது இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அது அந்த வேஷம் கட்டி அந்த கதை இருந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் வேகமா வரும். வேகம் இருக்கும். அது இயல்பாவே அந்த கூத்து நாடகத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த அரிதாரம் அந்த முகத்துல பூசி வேஷம் கட்டினாவே வேகம் என்னால நடக்கவே முடியல. ஆனா வேஷம் கட்டிட்டு வந்தபோது என்ன ஓடணும் அப்படின்னாங்க. நான் எங்க ஓடனா அப்படியே நேபத்துல ஓடணும் அப்படின்னு சொன்னேன். அதனால அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் உடம்புல ஊறி இருக்கு. அந்த 20-30 வருஷமா நம்ம அந்த நாடகத்துறையிலே நம்ம அந்த உடம்புலயே ஊறி இருக்கிறதுனால நமக்கு அது இயல்பாவே நமக்கு வரக்கூடியது. இது சேதையை தூக்கும் போது ஒரு பாட்டு பாடுவேன். கால தம்மதம் செய்யாதே, மாதே தீதே வாதே நீ என்னை சேர, கால தாமதம் செய்யாதே,
நரசுர தேவர்க்கெல்லாம் நானே கர்த்தானடி, நாளை போக்குவதற்கு நலம் என்ன நங்கை வானில் வரப்பிரசாதிமாவேன், வானில் உள்ளோரை வெல்வேன் சோதனை செய்வதன் கண்ணே, மனம் வேதனை தந்தாலும் பெண்ணே, அடிநாதனை கருதி வேடி நலமுடமில் அறுக்க வந்த காதலி என்னை சேரடி, அடி பாதம் பணிந்து நின்றேன் சந்திர காத்துடையும் பின்னல் சடையும் காதலில் துடையும், அடி காண காண ஜானகிய மோகம் தன்னில் கலக்கம் என்னடி, அந்த ராமனை நினைக்காதடி என்னை வெறுக்கதடி, மாதே தீதே வாதே வாதுகள் செய்யாது சாதே, அடி அண்ட ரெண்டாம் கலவி கையால் சென்றாடிடும் தீரன் என்பார், பெண்டால் வந்து கும்பந்து அமிழ்ந்து பகிர்ந்து சென்றால் வாய் முத்தம் தந்திடு வாய், உனக்கு சித்தியும் முத்தியும் தருவேன், உனக்கு நான் செல்வ பொருளும் தருவேன், அந்த சாமனையினும் சிவன் சாம்ப சிவ சாட்சியாக காமோதி ராகத்தை பாடி களி துந்தனை தேடி பூங்குயில் சோலைக்கு வாடி பூஜையர் சுவத்தை தாடி 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 கால தாமதம் செய்யாதே. கால தாமதம் செய்யக்கூடாது அப்படின்றது. ஆமா, அப்படின்ட்டு அந்த பாட்டை வந்து ஆரணிக்காரர் எழுதி கொடுத்தாங்க. இங்க யாருமே இந்த வட்டாரத்துல யாருமே எழுதி தரல, அந்த ஆரணிக்காரர் எழுதி கொடுத்தனால அந்த பாட்டை பண்ணேன். இதெல்லாம் எப்படி நீங்க மனசுல அதாவதுன்னா, நம்ம தாவு நாடகம் ஆடுறத விட அதிகமா போய் வெளியில் நாடகம் பார்க்கறதுக்கு நான் முயற்சி பண்ணேன். ஏறத்தால மெட்ராஸ், வேலூர், ஆரணி, செஞ்சில வந்து 50-100 நாடகம் பார்த்துருப்பேன். இதுக்காகவே போவீங்க? நாடகத்துக்காகவே போவோம், நாடகம் பாக்கிறதுக்காகவே. அதுக்கு போல இங்க வட்டாரத்துல நல்லம்பிள்ளி, இங்க பரிசி கூடுதா அப்ப செய்யறதுங்க பாடுறதுங்க நாடுதுங்க, எங்க நாடகம் ஆடுறதா பஸ்தலைப்பில் இருப்பேன். வட்டாரத்துல நாடக குழு பூராமே எனக்கு தெரியும். அவங்க எல்லாரும் அறிமுகம் வாத்தியார் அங்க வரவங்களுக்கும் எனக்கு தெரியும், அறிமுகம் வரவங்க எல்லாம் போறோம் அப்படின்ட்டு எண்ணி வாத்தியார் கும்பிடுறாங்க. நான் அவ்வளவு வாத்தியார் இல்லை, ஆனா அங்க செஞ்சிகந்தான ராமச்சந்திரன் முன்னால இறந்துட்டாரு, அவர் ஊருக்கு போயிருந்து அவங்க கூப்பிட்டு ஒரு மாலை போட்டு ஒரு அங்கோலா போட்டு நாடு இந்த மாதிரி கலைக்குழுலேருந்து எம்ஜிஆர் கலைக்குழுலேருந்து அங்கே ஒகேனக்கல் பக்கம் வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு உங்க கலைக்குழு கணக்கும் கலைக்குழு நல்லா போகணும்னு சொல்லி சும்மா 2 வார்த்தை பேசி முடிச்சுக்கணும். அது பேசுறதுக்கு தான் நிறைய பேசலாம், நிறுத்திக்கணும். வரம்பிட்டு கலை ஆகும்போது ஆக்ட் பண்றேன்னாங்க. எனக்கு அவங்க கிட்ட ஆக்ட் எந்த ஆக்ட்னாலும் பண்ணுவேன், அவங்க ட்ரெஸ் நமக்கு செட் ஆகல, புரியுது, அதனால நான் வேணாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். நமக்குன்னு சட்டை தனி துணி பேண்ட் சட்டை பூட்டு கதை வாள் எல்லாம் மாற்ற மாதிரி இருக்கணும். அப்பதான் அந்த கெட்டப் வரும். நாங்க வந்து மாற்ற மாதிரி தான் பண்ணுங்க அந்த மாதிரி. சரிங்க, இதெல்லாம் எப்படி மனப்பாடம் பண்றீங்களா? மனப்பாடம் வருமா? இல்லைங்க ஐயா, மனப்பாடம் 6 மாசமா ட்ரைனிங் பண்ணங்க ஹரிச்சந்திராவுக்கு. சரி, ஹரிச்சந்திராவுக்கு சிவாஜி மாதிரியே வசனம் பேசணும்னு சொல்லிட்டு 6 மாசமா ட்ரைனிங் எடுத்தேன். 6 மாசமா ட்ரைனிங் எடுத்து பின்னாலதான் நாடகத்துக்கு வந்தேன். இந்த நாடக வசனம் எல்லாம் மனப்பாடம் பண்ணணும். இந்த பாட்டும் மனப்பாடம் பண்ணணும். எல்லாமே மனப்பாடம் பண்ணி ஒரு வாத்தியார்கிட்ட மிருதங்கம் டோலக்கு தாளமெல்லாம் வச்சு அந்த வாத்தியார்கிட்ட பாட்டு பாடி இந்த பாட்டு சரின்னு கேன பின்னால்தான் நாடகத்துக்கு. அங்கதான் நாடகத்துல. ஆமாங்க, ஆமா. முன்னாடி நிறைய பயிற்சிங்க. ஏற்கனவே 7-8 தான் நாடகம் ஆடி இருக்கோம், பயிற்சி இருக்கு. அதோட இப்ப கொஞ்சம் சேர்த்து கொடுத்ததுனால இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் அதணும் அப்படின்றது முயற்சி. அதோட என்னுடைய முயற்சியும் கொஞ்சம் நானே ஒரு பாட்டு 2 பாட்டு எழுதுவீங்க. ஆமா, சொந்தமாவும் எழுதுறது. சினிமா பாட்டை மாத்தி எழுதணும், மெட்டு மாத்தி. இந்த இறைவன் இருக்கின்றான பாட்டை ஈசன் இருக்கின்றானா இருந்தால் உலகத்திலே எங்கே இருக்கின்றான் ஈசன் எங்கே இருக்கின்றான், என் மகன் வருவான் என்று ஒரு நாள் என் மகன் வருவான் என்று நான் எங்கிய தவம் இருந்தேன், காட்டிலே நாகம் திண்டி இந்த சுடலில் இருக்கின்றான், இந்த சுடலில் இருக்கின்றான், நீரோ கொதிக்கிறது அந்த நெருப்போ குளிர்கிறது, நீரோ கொதிக்கிறது அந்த நெருப்போ குளிர்கிறது, சத்தியமும் தோற்றதில்லை ஒரு நாள் தர்மம் அழிந்ததில்லை, ஒரு நாள் தர்மம் அழிந்ததில்லை. பாட்டு நான் மாத்தி எழுதுறேன். அவ்வளவு முயற்சி விட்டுட்டேங்க. அந்த நாடகத்துக்காக அந்த பாட்டை எழுதணும்னு சொல்லி போட்டு 6 மாசமா அதே வேலை, எந்த வேலையும் செய்யாம
ப்ராக்டிஷன் பண்ணி டிக் பண்ணோம். சரி, இப்போ நம்ம இந்த மாதிரி நாடக கலைஞர்களுக்கெல்லாம் அரசாங்கம் வந்து அந்த இயலிசை நாடகம் பண்றது எனக்கு எம்மா ஊர்ல வந்து 10 பேருக்கு சம்பளம் தருதுங்கய்யா. எனக்கும் சம்பளம் வருது, இருக்கு சம்பளம் இருக்கு. எங்களுக்கு பஸ் ஃபார் ஃப்ரீயா இருக்கு. மெட்ராஸ் வரைக்கும் போனா எனக்கு 150 ரூபா சார்ஜ். அடையாள அட்டை வச்சிருக்கேன், அந்த பிரச்சனைலாம் இல்லை. அதே மாதிரி எங்க ஊர்ல வந்து 27 பேருக்கு முன்னால கலைஞர் 27 பேருக்கும் வாங்கி கொடுத்துருக்கிறேன். அருமை. வாங்கி கொடுத்துருக்கிறேன். அதோட என்னுடைய உழைப்புல இது வந்து யாருக்கிட்ட ஒரு பைசா வாங்கக்கூடாது. ஒரு 25 பேருக்கு ஓஏப் வாங்கி கொடுத்துருக்கிறேன். சின்ன வயசுல 7 இளைஞர் தலைவராக இருந்தேன். என்னுடைய பணி பக்காக்கம் கூட உதவி செய்யறதுக்கு, ஒரு சமூக பணிக்காக ஒரு பைசா கூட வாங்காது தொண்டு பண்றதுக்கு, நல்லது கெட்டதுன்னா செஞ்சிடணும். இந்த நாடகத்தை தாண்டி மக்களுக்கு ஏதாச்சும் உதவினாலும் செய்யறது உண்டு. ஆமா, 25 பேருக்கு பொது சேவை செஞ்சேன். 500 ரூபா கொடுத்தாங்க. 5 பைசா கூட வேணாமா, பெட்ரோல் செலவு கூட இருந்தா இருக்கட்டும், நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லபடியா இருக்கும். ஆமா, அந்த கலையில இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இதெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு நிறைய கலைக்குழு கூட்டத்தெல்லாம் போய் கலந்துக்கினேன். அது ஃபர்ஸ்ட் கூட்டத்து வெண்புறான ஒரு கலைக்குழுல சேலம் போயிருந்தேன். போனதுமே என்னை பேச வச்சுட்டாங்க. என்ன பேசுறதுன்னே தெரியாது அப்போ. அப்புறம் பேசுறங்க செஞ்சுங்க, ஏதோ பார்த்துட்டு வந்தேங்க. எந்த கலைக்குழு இன்னைக்கு எனக்கு செஞ்சுக்கு அழைப்புதல் நாடகம் கொடுத்தாங்க, வர சொல்லி சொன்னாங்க. இல்லைங்க ஐயா, வர முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. உடல்நிலையும் பார்க்கணும். உடல்நிலை எல்லாம் ஆண்டவன் தருவத்துல எந்த பிரச்சனை நடக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா தவிர இது வந்து ஊசி போடல, ஆண்டவன் தருவத்துல நல்லா இருக்குது. நல்லதுங்கய்யா. நீங்க நிலையத்துக்கு வந்து உங்களுடைய அனுபவங்களை நாடக கலை குறித்து, விவசாயங்கள் குறித்து பேசுனீங்க. நீங்க ஒரு நாளைக்கு உங்களோட குழுவோட வாங்கலேன். வரேங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை வரேங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வாங்க. ஏதாச்சும் ஒரு நாடகத்தை ஒரு பயிற்சி எடுத்துட்டு வாங்க. நாம நிலையத்துல நாமளும் ஒளிப்பதிவு பண்ணி இந்த மக்கள், அதுக்கு தாங்க உங்களுடைய உதவி பண்ணணும் தான் கேட்டேன். உங்களுடைய கான்டாக்ட் எனக்கு கிடைக்கல, ஜெய்சான கிட்ட வாங்கன்னு பண்ணானே. சரி, இவங்க சரியான விலாசம் எனக்கு சொல்லல. சரி, அப்புறம் தான் கடைசியா சொன்ன. அப்படி அடல் அப்படின்னா நம்ம தம்பி தானே, பரவாயில்ல. நாங்க வந்து 10-15 நாடகம் இருக்கிறோம் ஊர்ல. நான் எல்லாத்தையும் ஆடி இருக்கிறேன். எது சிறப்பா இருக்கோ அதை பயிற்சி எடுத்து. சிறப்பாகிறது வந்து இரணியன். ஃபர்ஸ்ட் நாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து இரணியன் ஸ்டார்ட் பண்றோம். சரி, அதுக்கு பின்னால ராவணம் ஸ்டார்ட் பண்றோம். பின்னால நாங்க வந்து ஹரிச்சந்திர ஸ்டார்ட் பண்றோம். ஐயா மயாண்ட கண்டத்திலிருந்து அப்படி அதான் அங்கிருந்து கொண்டு வர சொல்லிடுறோம். பெண் ஆயிட்டுக்கெல்லாம் அங்கேயே வர சொல்லிடுறோம். அது எங்க செலவு இருந்தா கூட பரவாயில்ல, புரியுதுங்களா? வரணுங்க. 6லேருந்து பெண் ஆயிட்டு போட்டுருந்தாங்க லீலாவதி ஆர்டர். சரி, இங்க நமக்கு வந்து இது மட்டும்தான், வாடியோ சத்தம் மட்டும் தான் எடுக்க போறோம். இல்லைங்க, பாட்டு பாடுறதுக்கு அந்த குரல்லே பாடணும்ல. ஆமா, அந்த குரல்லே பாடணும். இப்ப நான் பாடுறது நைட் பாட்டேன், பெண் நைட் ஒன்று பாட்டுங்களா, சாதாரணமா சிம்பிளா. 10 மாதம் சுமந்து உன்னை பாரினில் ஈண்டெடுத்து பால் கொடுத்து வளர்த்தேனடா மகனே, பாம்பு கீரை தந்தேனடா என் மகனே, பாம்பு கீரை தந்தேனடா. பெற்ற எந்தன் வயிறறிய பால் சுரந்தும் மார் சொரிய, பெற்ற எந்தன் வயிறறிய பால் சுரந்தும் மார் சொரிய, பட்டமரமானே நடா என் மகனே, பாவி என்னை பிரிந்தாயடா. கொல்லி வைக்க ஒரு மகனும் கடவுளும் தந்தான் நின்று, கொல்லி வைக்க ஒரு மகனும் கடவுளும் தந்தான் நின்று, கோட்டை கட்டி வாழ்ந்தேனடா என் மகனே, காட்டில் வந்து மாண்டாயடா என் மகனே. இத அந்த பெண் குரல்ல பாடும்போது கேக்குறவங்க வந்து அந்த அளவுக்கு அந்த குரல் வந்தா இன்னும் நல்லா இருக்கு, பூர்வமா இருக்கும். அதனால என்னுடைய குரல்ல ஆண் குரல்ல பெண் ஆயிட்டு பாடினா அது எடுக்குமான்னு தான் உங்களுக்கு கேட்கறேன் நான். நல்லது, நம்ம முயற்சி பண்ணுவோம். நிலையத்துக்கு வந்து உங்களுடைய அனுபவங்களை பத்தி பேசினதுக்கு ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. நம்ம மற்றும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்க கூட பேசலாம். உங்களுடைய நாடக கலைக்குழுவோடு சேர்ந்து நம்ம பேசலாம். நல்லது, நன்றி. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை.